நண்பர்களே, வரலாற்றில் பல சம்பவங்கள் நடந்தாலும் 2009ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையினுடைய உள்நாட்டுப் போர், இந்த போரில் மேதகு பிரபாகரனுடைய மரணம், இறுதி கட்டத்தில் புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்ட விவகாரத்தை இலங்கை அரசு அறிவிப்பு செய்தது. அந்த இயக்கத்தினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டதாகவும் கூட அவர்கள் அன்று அறிவித்த செய்தியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இன்றைக்கு கூட பிரபாகரன் இல்லை. பிரபாகரன் பல தீவுகளில் இருக்கிறார். உண்மையிலேயே வெளிவிவகாரத்தில் பலவேறு சிந்தனைகள் இருந்தாலும் உலகின் மிகப்பெரிய நியூஸ் ஏஜென்சி வெளியிட்ட அந்த செய்தியின் கருப்பொருளை, படிவத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்களில் ஒரு பிரிவினர் இன்று கூட தமிழ்நாட்டில் பிரபாகரன் கொல்லப்படவில்லை என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் பிரபாகரனுடைய கடைசி தருணங்கள் எப்படி இருந்தது என்பதை அச்சாக இந்த நேரம் நாம் உங்களுக்கு தரப்போகிறோம். விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் தினத்தை முன்னிட்டு ஆற்றிய உரையே அவருடைய கடைசி உரையாக பதிவாகி உள்ளது. ஆனால் அவருடைய வாழ்வின் கடைசி தருணம் வரை அவருடைய மனோபாவம் மாறவில்லை என்பது மட்டுமல்ல, தனது கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார் என்பதையும் கூட இந்த சர்வதேச வரலாற்று சுவடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 1976ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பை தொடங்கினாலும் கூட பிரபாகரன் நீண்ட காலமாக பெரிதும் பொது ஊடகங்களில் அறியப்படாத ஒருவராக, மறைபொருளாகவே அந்த காலகட்டத்தில் அவர் திகழ்ந்தார். 1982 மே மாதம் சென்னையில் முதலும் கடைசியுமாக பிரபாகரன் பிடிபட்ட போது இந்திய அரசு அவர் மீது அதிகம் கவனம் அப்போதைய நாட்களில் செலுத்தவில்லை. அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் இராணுவத்திற்கு சவால் விடுவதற்கு தயங்காத வகையில் பிரபாகரனுடைய செல்வாக்கு மற்றும் நம்பிக்கை அபரிவிதமாக அதிகரித்தது. இலங்கையின் புனித நகரமாக, குறிப்பாக சிங்களவர்களின் புனித நகரமான அனுராதபுராவில் சிங்களர்கள் செய்யப்பட்ட பிறகு பிரபாகரன் குறித்த பெரும் விவாதம் இலங்கையில் தேசிய அளவிலே ஏற்பட்டது. அதன் பிறகு இலங்கையில் போட்டி தமிழ் அமைப்புகளின் தலைவர்கள் அடுத்தடுத்தார்கள். இது தமிழர்கள் மத்தியில் தனிப்பெரும் தலைவராக விடுதலை புலி உருவாவதற்காக முயற்சிதான் ஏனைய குழுக்கள், போராளி குழுக்கள் என்று அந்த நாட்களில் பேசப்பட்டது. அமிர்தலிங்கம் வரை பிரபல சர்வதேச பத்திரிகையாளர் திரு நாராயணசுவாமி தன்னுடைய தி ரவுட் ஆஃப் பிரபாகரன் என்னும் புத்தகத்தில் பிரபாகரனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சட்டம் போன்றது என்று சொல்கிறார். எல்லாமே ஒரு ஆணை பிறப்பித்ததாகத்தான் அவர் வைத்திருப்பார். அவரை யாரும் சவாலிட முடியாது. அவருக்கு முன் தலை தாழ்ந்து அவர் சொல்லும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களால் தமிழீழத்துக்காக போராட முடியும் என்று தி ரவுட் ஆஃப் பிரபாகரன் என்ற நூலில் இந்த மூத்த ஜேர்னல் எழுதியிருப்பதை நாம் உங்களுக்கு தர முடிகின்றது. விடுதலை புலிகளின் அமைப்பு இலங்கையில் மட்டுமல்லாது இந்தியாவிலும் குறிப்பிடத்தக்க சிலருக்கு குறிவைத்ததாகவும், பிரபாகரனுக்கோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்புக்கோ சில சமயங்களில் உதவியர்களும் கூட இதற்கு இலக்காயினர். அப்படி என்றால் அவர் என்ன சொல்கிறார்? பிரபாகரன் எந்த நேரத்திலும் தமக்கு உதவியவர்களை அவர் பாதுகாத்தாலும் இயக்க ரீதியாக பிளவுபடும் போது அவர்களை இந்த உலகத்திலிருந்து அனுப்ப அவர் தவறவில்லை. கட்டுப்பாட்டோடு அந்த இயக்கத்தை நடத்திதான் என்றும் த ரவுட் ஆஃப் பிரபாகரன் என்ற புத்தகம் தெரிவிக்கிறது. அடுத்த ஒரு புத்தகத்தில் நாம் பார்க்கிறது ஐலண்ட் ஆஃப் பிளட் என்னும் இந்த புத்தகத்தில் பிரபாகரனுடைய, இது மற்றொரு சர்வதேச ஜேர்னலிஸ்ட் எழுதுகிறார், பிரபாகரனுடைய ஆரம்பகால வாழ்க்கை குறித்த புத்தகம் எழுத திட்டமிட்டிருந்த நபர் ஒருவர் பிரான்சினுடைய பாரிஸில் தன்னுடைய இல்லத்தின் செய்யப்பட்டார் எனவும் எழுதியுள்ளது. இலங்கை
பாதுகாப்பு அமைச்சர் தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அவர் கொல்லப்பட்டார். வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தமிழர் ஒருவர் நீச்சல் குளத்தில் இருந்த போதும் செய்யப்பட்டதையும், இலங்கை ஜனாதிபதி இருவரும் மே தின பேரணியில் உரையாற்றிய போது செய்யப்பட்ட சம்பவத்தையும் கூட இந்த பல ஜேர்னலிஸ்டுகள் பிரபாகரனுடைய வாழ்க்கையில் நடந்த தமிழின விடுதலை புலிகளின் வரலாற்றில் அவர்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் 1991 அசாசினேஷன் படுகொலை செய்யப்பட்ட போது, தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்டதையும், இதுவும் விடுதலை புலிகளின் பங்கு என்பதையும் அந்த செய்தி கட்டுரை தெளிவுபடுத்துகிறது. ஒரு கட்டத்தில் இலங்கையின் 1/3 நிலப்பரப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த மேதகு பிரபாகரனின் கட்டுப்பாடு பின்னொரு காலத்தில் ஒரு கால்பந்து மைதானம் அளவுக்கு சுருங்கும் நேரம் வந்துவிட்டது. முதன்முறையாக விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகளின் கண்களில் நான் பயத்தை பார்த்தேன். அப்போது அந்த பத்திரிகையாளர் எழுதுகிறார், அவ்வளவு வலிமையாக நடேசன், ஆண்டன் பாலசிங்கம், பிரபாகரன் என்று மாபெரும் தலைவர்களால் பீடு நடை போட்டது. அந்த காலகட்டத்தில் நான் பயத்தை பார்த்ததாக ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் தன் கருத்தை சொல்கிறார். பல ஆண்டுகளாக விடுதலை புலிகளை நெருங்கி பார்த்து வரும் அவர் இவ்வாறு சொல்கிறார், பல ஆண்டுகளாக விடுதலை புலிகளை நெருங்கி பார்த்து வரும் எனக்கு இது முற்றிலும் புதிய விஷயமாக இருந்தது என பெயர் குறிப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட விடுதலை புலி அமைப்பை சார்ந்த ஒருவர் கூறியதாகவும் அங்கே சொல்லப்படுகிறது. மே 17 அன்று பிரபாகரன் தன் நெருங்கிய கூட்டாளிகளிடையே தான் போர்க்களத்திலிருந்து ஓடவோ அல்லது ஆயுதங்களை கைவிடவோ மாட்டேன் என்றும், மே 17 அன்று தன் நெருங்கிய கூட்டாளிகளிடத்தில் பிரபாகரன் போர்க்களத்திலிருந்து ஓடவோ அல்லது ஆயுதங்களை கைவிடவோ மாட்டேன் என்றும், யாராவது போராட்டத்திலிருந்து விலகிக் கொள்ள விரும்பினால் அதை அவர்கள் தாராளமாக செய்யலாம் என்றும் கூறினார். அங்கே ஒரு டெமோக்ரேட்டை கொடுத்திருக்கார். போராட்டத்திலேருந்து நீ வெளியே போனா சுட்டுக் கொள்ளணும்னு சொல்லல, நீங்க போராந்தா போயிருங்க, யாராவது போராட்டத்திலிருந்து விலகி கொள்ள விரும்பினால் அதை அவர்கள் தாராளமாக செய்யலாம் என ஒரு ஜனநாயக அடிப்படையில் தனது தோழர்களுக்கு பிரபாகரன் சில உரிமைகளை கொடுத்தார். அல்லது குடிமக்களோடு இணைய யாராவது விரும்பினால் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு விட்டு டிஸ்ஸாம் அங்கே செல்லுங்கள், எதிரியின் கைகளால் வீழ்த்தப்படுவதை தவிர்க்கும் விதமாக யாரேனும் இறக்க விரும்பினால் சயனேட உட்கொண்டு சாகலாம் என்றும் பிரபாகரன் விடுதலை புலிகளுக்கு ஒரு தீர்க்கமான, கடினமான, இறுக்கமான, முடிவான ஒரு செய்தியை அவர் சொன்னார். இங்கே சூரிய கடவுளின் அவதாரம் என்று யாராலும் வீழ்த்தப்பட முடியாதவர் என்றும் தன் ஆதரவாளர்களால் அழைக்கப்பட்ட ஒருவருக்கு இது மோசமான பிரியாவிடையாக இது இருந்தது. அப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் பிரபாகரனுடைய விடுதலை புலிகளும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்ததே இந்த வரலாற்று சுவடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதற்கு முன்பு அவருடைய கண்களில், அவருடைய தோழர்களின் கண்களில் பயத்தை பார்க்கவில்லை என பிபிசி தன் கட்டுரையில் தெரிவிக்கின்றது. சர்வதேச ஆய்வாளர்களும் விடுதலை புலிகளின் மிக முக்கியமானவர் ஒருவர் இவ்வாறு சொன்னார். 2008 நான் சொல்கின்றேன், தான் விரும்பிய அனைத்தையும் சொல்வதற்கு மே 17 பிரபாகரன் தேர்ந்தெடுத்தது தற்செயலான நிகழ்வு அல்ல என்றும் அந்த கட்டுரை சொல்கிறது. அப்படி என்றால் அவர் திட்டமிட்டுத்தான் தனது அறிவிப்பை மே 17 அன்று வெளியிடுவதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்ல முடிகிறது. மேலும் லண்டனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் கூறுகிறார், பிரபாகரன் 8 என்னும் எண்ணை துரதிர்ஷ்டவசமான எண்ணாக கருதினார். பிரபாகரன் எந்த ஒரு வேலையும் 8 மற்றும் 17 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் செய்வதை தவிர்ப்பார். மறுபடியும் சொல்கிறேன், பிரபாகரன் எந்த ஒரு வேலையையும் 8, 17 மற்றும் 26 அந்த நாட்களில் செய்வதை அவர் தவிர்ப்பார். ஏனென்று 8, 7, 1, 8, அதை போன்று 6, 2, 8. நீங்கள் பாருங்கள், 8, 17, 26
அது எதிர்காலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் கருதினார். மறுபடியும் சொல்கிறேன், 8/17/26. இது மூடநம்பிக்கையா? அது எனக்கு தெரியாது. அஸ்ட்ராலஜி பார்த்தாரா? அதுவும் தெரியாது. ஆனால் அவருடைய தோழர் லண்டனில் இருந்து சொல்கிறார், ராஜேஸ்வர் குமார், 8/17 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் எதை செய்தாலும் அதை தடுப்பார். எதிர்காலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என அவர் கருதியதால் இந்த நாட்களில் பிரபாகரன் மறைவிடத்திலே நாள் முழுவதும் பதுங்கியிருந்து அடுத்த நாளே வெளியில் வரும் என்ற அளவுக்கு நான் முன்னேல் சொன்னேன். அந்த அளவுக்கு பிரபாகரனுக்கு இந்த தேதியின் மீது 8/17/26 இதனுடைய கூட்டுத்தொகை 8 தான். 8 8 17 1 7 8 26 2 6 8. ஆக இந்த 8 என்று வருவது அவருக்கு புரியாது என்று அந்த மூட நம்பிக்கை இருந்ததாகவும் லண்டனில் இருந்த அந்த பத்திரிகையாளர் அல்லது அவருக்கு நெருங்கியவர் தெரிவிக்கிறார். சரி, 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மன்னார் மாவட்டம் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அதன் பிறகு நவம்பர் மாதத்தில் விடுதலை புலிகள் வியூக ரீதியாக தங்களின் முக்கிய இடங்களான பூநகரி மற்றும் மாங்குளத்திலிருந்து வெளியேற வேண்டியிருந்தது. இது அவர்களுக்கு ஒரு சிக்கலான காலகட்டம். 2008ஆம் ஆண்டு மே மாதம் விடுதலை புலிகளின் மிகவும் அனுபவம் வாய்ந்த தளபதி கண்டிய பாலசேகரன் என்னும் பால்ராஜ் மாரடைப்பில் இறந்தது பிரபாகரனுக்கு பெரும் பெரும் பின்னடைவாக அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது. பாலசேகரின் நினைவாக 3 நாட்கள் துக்கம் அனுசரிப்பதாக விடுதலை புலிகள் இயக்கம் அறிவித்தது. பாலசேகரன் இறந்திருக்காவிட்டால் இலங்கை இராணுவத்துடனான போரின் முடிவு வேறுவிதமாக அமைந்திருக்கும் என அந்த அமைப்பைச் சேர்ந்த முன்னாள் போராளிகள் நம்புகின்றனர். இந்த பாலசேகரனை பற்றி இதுவரை எந்த தகவலும் இல்லை. தற்போது முதலாக விடுதலை புலிகளுடைய பாலசேகரன் யார், அவர் உயிரோடு இருந்திருந்தால் போர்க்களம் மாறியிருக்கும் என்ற செய்தியும் பிபிசி தன் கருத்துருவாக்கத்தில் தெரிவிக்கின்றது. 2009ஆம் ஆண்டு வாக்கில் பிரபாகரன் மேலும் அதிகமான பின்னடைவுகளை சந்திக்க ஆரம்பித்தார். இலங்கை அரச படைகள் முதலில் பரந்தன் நகரத்தையும் பின்னர் அதன் அருகிலுள்ள கிளிநொச்சியையும் கைப்பற்றின. இதில் கிளிநொச்சி விடுதலை புலிகளால் நிர்வாகிக்கப்படும் பகுதிகளின் தலைநகரமாக கருதப்பட்டது. கிளிநொச்சியில் தோல்வி அடைந்த விடுதலை புலிகள் அமைப்பினரின் மன உறுதியையும் கடுமையாக குலைத்தது. இந்த சமயத்தில் தான் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களை பிரபாகரன் சந்தித்தார். விடுதலை புலிகளின் முக்கியமான ஊடக ஒருங்கிணைப்பாளராக இருந்த வேலாயுதன் தயாநிதி என்னும் தயாமாஸ்டர் மற்றும் பிரபாகரின் உரைகளை மொழிபெயர்த்த குமார் பஞ்சரத்னம் என ஜார்ஜ் இருவரும் இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்ததால் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு பெருத்த அவமானமாக ஏற்பட்டது. தயாமாஸ்டரும் மொழிபெயர்ப்பாளர் ஜார்ஜ், இந்த 2 பேரும் சரணடைவதை பயங்கர துஷ்டமாக கோழைத்தனமாக பிரபாகரன் எண்ணினார். அவருடைய சரண்டர் என்ற வார்த்தையே பிரபாகரனிடத்தில் இருக்காது. அப்படி நினைத்தால் நீ இந்த செய்து கொள் என்பதுதான் அவருடைய தத்துவமாக இருந்தது. சரி, இதுவும் அந்த வரலாற்று சுவடுகளில் லண்டனிலிருந்து வரக்கூடிய அந்த செய்தி தெளிவுபடுத்துகிறது. அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ, அவரது இளைய சகோதரர் கோத்தபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்தார்கள். விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்கு கோத்தபையா தலைமை வகித்தார். எம்.ஆர். நாராயணசுவாமி தன் தொடர் கட்டுரையில் இவ்வாறு எழுதுவதை நாம் இதோடு இணைத்து பார்க்கிறோம். சண்டையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு அமெரிக்காவிடமிருந்து கோத்தபய ராஜபக்ஷவுக்கு பெரும் அழுத்தத்தை சந்தித்தார். அமெரிக்க குடியுரிமை கொண்டுள்ள கோத்தபய ராஜபக்ஷ பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்க பிரதிநிதிகளிடம் எவ்வித உறுதியும் அளிக்கவில்லை. எனினும் இது தொடர்பான தன்னுடைய கவலைகளை இராணுவ தலைமைகளிடம் மே 14ஆம் தேதி கோத்தபய ராஜபக்ஷ பகிர்ந்து கொண்டார் என்றும் இப்பொழுது நமக்கு செய்தி வந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம் இந்த போர் தொடரும் என அவர் கேள்வி எழுப்பினார். இந்த போர் கூடிய விரைவில் வெற்றியோடு முடிவு பெற வேண்டும், இல்லையெனில் அமெரிக்காவின் அழுத்தத்தை எதிர்கொள்வது கடினமாகிவிடும் என்றும் கோத்தா கூறினார். மே 16 அன்று இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளின் கடைசி கட்ட பாதுகாப்பையும் அளித்தது. G11 மாநாட்டில் பங்கேற்றிருந்த நிலையில் இந்த செய்தியை அறிந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுதலை புலிகளை இராணுவம் வெற்றி கொண்டதாக முன்கூட்டியே அறிவித்தார். விடுதலை புலிகளின் சர்வதேச விவகாரங்கள் தலைவர் குமரன் பத்மநாபன் என்னும் KP
மலேசியா கோலாலம்பூரில் அதே நாள் சண்டை இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. எங்களது துப்பாக்கிகளை கைவிடுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என தெரிவித்தார். பிரபாகரன் இந்த சண்டையை தொடர முடிவெடுத்தால் மஹிந்தா ராஜபக்ஷவும் குமாரன் பத்மநாதனும் இவ்வாறு பேசியதாக தெரிகிறது. விடுதலை புலிகள் பல நாட்களாக குளிக்கக்கூட முடியாத அளவிற்கு சண்டை கடுமையானதாக இருந்தது. அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டன. விடுதலை புலிகளுடைய கொரில்லா படையினர் எதிரிகளின் மீது திடீர் தாக்குதல் நடத்துபவர்கள் சிலர் இலங்கை படையினரால் பிடிக்கப்படக்கூடாது என்பதற்காக பலர் செய்து கொண்டதும் நாம் பார்க்கப்படுகிறது. மே 17 அன்று இரவு விடுதலை புலிகளினுடைய கடைசி படைகளை 1600 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் இலங்கை இராணுவம் நெருங்கியது. இலங்கை இராணுவம் 3 புறங்களிலும் சூழ்ந்திருந்தது. 4வது பக்கத்தில் இலங்கை கடற்படை தொடர்ந்து கண்காணித்து வந்தது நந்தி கடலாக இருந்தது. மே 17 அன்று விடுதலை புலிகளின் பல தளபதிகள் உட்பட 150க்கு மேற்பட்டோர் அடுத்து அந்த நாள் அந்த அமைப்புக்கு மிக 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 சோதனையான துரதிர்ஷ்டமான நாளாக அமைந்தது. விடுதலை புலிகளின் கொரில்லா படையை சார்ந்த எஸ்கே பின்னொரு நாளில் அளித்த ஒரு நேர்காணலில் மே 17 அன்று கடைசியாக பிரபாகரன் உயிருடன் காணப்பட்டார். 6 மணிக்கு பிரபாகரன் இருந்த இடத்தை நான் அடைந்தேன். எங்களுடைய உணவு முழுவதும் தீர்ந்து விட்டது என்றும் அவர் பதிவு செய்தார். நம்பினால் நம்புங்கள், தமிழீழம் என்னும் கனவு சிதையப் போகிறது என்பதை உணர்ந்திருந்த போதிலும் பிரபாகரன் மிகவும் சாதாரணமாகவே காணப்பட்டார். அந்த அளவிற்கு அவர் மனோ வலிமை கொண்டிருந்தால். மீண்டும் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னதை சொல்கிறேன், நம்பினால் நம்புங்கள். அந்த கட்டுரையினுடைய தமிழாக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு தருகிறேன். நம்பினால் நம்புங்கள், தமிழீழம் சிதைந்து போகிறது கனவு என்ற அந்த நிலையிலும் அதை உணர்ந்திருந்த போதிலும் மேதகு பிரபாகரன் மிகவும் சாதாரணமாகவே காணப்பட்டதாக அவருடைய தோழர்கள் அப்படித்தான் அவரை அழைக்கின்றார்கள். மேதகு என்ற வார்த்தையை தவிர அவர்கள் எதுவும் சொல்வதில்லை. ஆகவேதான் நாமும் இந்த செய்தியில் மேதகு பிரபாகரன் என்று அவர்கள் கூறுவதை உங்களுக்கு தர முடிகிறது. அடுத்த நாள் மீதமுள்ள விடுதலை புலிகள் இராணுவ முற்றுகையை தகர்க்க முயற்சித்தார்கள். அதில் அவர்கள் வெற்றியடைந்தார்கள். 30 நிமிடங்களில் இலங்கை படையினர் மீண்டும் குழுக்களாக இணைந்தார்கள். இந்த முறை இலங்கை படையினுடைய எதிர்த்தாக்குதலில் விடுதலை புலிகள் படையை சேர்ந்த தளபதிகள் பலரும் பிரபாகரனுடைய 24 வயது மகன் சார்லஸ் ஆண்டனியும் எவ்வளவு துயரமான சம்பவம். பிரபாகரனுக்கு இருந்த ஒரே மகன், சிறிய பையன், அதை பார்த்தாலே கண்கள் பனித்துவிடும். அவ்வளவு ஒரு கொடூரமான பிள்ளை. அந்த பிள்ளையும் இதெல்லாம் மனிதநேயத்தோடு தான் நாம் பேசுகிறோம். ஆண்டனியின் உடலை இலங்கை படையினர் தேடிய போது அவரிடம் 23 லட்சம் இலங்கை பணம் இருந்ததை கண்டறிந்தார்கள். 53 பிரிவின் படைத்தளபதியாக இருந்த கமல் குணரத்ன அச்சமயத்தில் பிரபாகரன், கருணா அம்மான், விநாயகமூர்த்தி, முரளிதரன் மற்றும் சூசை தவிர விடுதலை புலிகள் தலைமை பொறுப்பில் இருந்த பலரும் அழிக்கப்பட்டதாக கூறினர். மீண்டும் நான் அதை உறுதிப்படுத்துகிறேன். 53வது இலங்கை இராணுவ பிரிவின் படைத்தளபதியாக இருந்த கமல் குணரத்ன அந்த சமயத்தில் பிரபாகரன், கருணா அம்மன் என்ற விநாயகமூர்த்தி, முரளிதரன் மற்றும் சூசை தவிர விடுதலை புலிகளின் தலைமை பொறுப்பில் இருந்த அனைவரும் அழிக்கப்பட்டதாக அவர் உறுதி செய்தார். இலங்கை இராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா பிரபாகரன் குறித்த செய்தி வரும் வரை சண்டை தொடரும் தொடரும் என தெளிவாக அறிவித்திருந்ததையும் நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டும். மே 19 அன்று வரை பிரபாகரன் எங்கிருக்கிறார் என்ற செய்தி மேஜர் குணரத்னாவுக்கு சிறிது கூட தெரியவில்லை. இதையடுத்து நந்திக்கடல் பகுதியில் சேறு நிறைந்த ஊர்நீரில் கடுமையான சண்டை வெடித்ததாக இளநிலை அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார். அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளைச் சேர்ந்த பலரும் அங்கே சிக்கியிருந்தார்கள். நான் சொல்வது நந்திக்கடல் பகுதியில். அவர்களுக்குள் யாரும் ஆயுதத்தை கைவிட தயாராகவில்லை. கடைசி வரை கோழைகளாக அவர்கள் மறிக்க தயாராக இல்லை. இறுதியில் சண்டை முடிந்தது. 1 மணி நேரம் கழித்துதான் காத்திருந்த செய்தி குணரத்னாவுக்கு கிடைத்தது. தன்னுடைய தி கேட்ச் த ஃபைட் ஃபார் ஸ்ரீலங்கா அண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் த ஸ்ரீலங்கன் தமிழ் டைகர்ஸ் என்னும் தன் புத்தகத்தில் கர்னல் ரவிப்பிரியா மேஜர் இந்த 2 பேரும் மேஜர் ஜெனரல் குணரத்னாவிடத்தில் சார் நாங்கள் பிரபாகரனை என்று கூறினார் என எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வெளிவராத தகவல். ஆச்சரியமடைந்த குணரத்னா, உறுதியாக கூறீர்களா என கேட்டதற்கு
ஆமாம் என நிதானமாக அவர்கள் பதிலளித்துள்ளார்கள். ஆனால் குணரத்ன இதனை உறுதியாக அறிய விரும்பியதால் கர்னல் லலிந்த கமகேவை சம்பவ இடத்துக்கு அனுப்பினாராம். சில நிமிடங்களிலே கமகேயின் குரல் இராணுவ தொலைபேசியில் ஒலித்தது. சார், அது சரியான செய்திதான் சார். பிரபாகரன் இறந்து விட்டார். இதுதான் அந்த செய்தி. முற்றிலும் உறுதிப்படுத்திய பின் குணரத்ன இந்த செய்தியை இராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவுக்கு அனுப்பினார். அதற்கு முன்பு பிரபாகரின் உடலை கொண்டு வருமாறு படையினர் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பின்பு நாம் அந்த புத்தகத்தில் எம்.ஆர். நாராயணன் சுவாமி எழுதுகையில், அந்த சமயத்தில் இலங்கை படையினர் சுமார் 3000 பேர் பிரபாகரின் உடல் கிடத்தப்பட்டிருந்த இடத்தில் திரண்டிருந்தார்கள். சேறு நிறைந்த ஆழமற்ற நீரில் இறங்கிய படையினர் உடலை வெளியெடுத்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார். பிரபாகரின் உடலை படையினர் பார்த்த உடனே அவர்கள் வானத்தை நோக்கி சுட ஆரம்பித்தார்கள். படையினரை ஒழுங்குபடுத்த அதிகாரி முயற்சி மேற்கொண்டார். ஆனால் அவரின் வார்த்தைகளுக்கு பலனில்லாமல் போனது. ஜெனரல் பொன்சேகா இந்த செய்தியை அறிந்தபோது இலங்கை நாடாளுமன்றத்தில் இருந்தார். பொன்சேகாவிடம் குணரத்ன சிங்கள மொழியில் தொலைபேசியில் மகாயஸ் இவாராய் என்றார். அதாவது பெரியவன் முடிந்து விட்டான். மகாயஸ் இவாராய் என்றால் பெரியவன் காளி என்று சிங்களத்தில் அர்த்தம். பிரபாகரன் சுமார் 9:15 மணி அளவில் இறந்தார். அப்போது அந்த மாபெரும் மேதகு தன் 54ஆம் வயதில் தன் போராட்ட களத்தை இந்த உலகத்திலிருந்து குடித்து கொண்டான். ஒரு மாபெரும் வீரன் நந்திக்கடலில் கடைசி வரை கொண்ட கொள்கைகளுக்காக அவன் புறமுதுகிட்டு ஓடாமல் இறந்து போனான் என்கின்றது அந்த செய்தி. அவன் கைவிடவில்லை, ஓடவில்லை, துரோகம் செய்யவில்லை. தான் எந்த கொள்கைக்காக போராளிகளை ஒருங்கிணைத்தானோ அவன் அந்த சடுதியில் வீழ்ந்து போனான் என்பதுதான் இந்த செய்தி. இந்த காலகட்டத்தில் எம்.ஆர். சுவாமி தன் இறுதி கட்டுரை எழுதுகிறார். அவருடைய நெற்றியில் பெரிய காயம் இருந்தது. இதனால் அவருடைய தலை 2 பாகங்களாக பிளவுபட்டிருந்தது. அவருடைய வாய் திறந்திருந்தது. அவருடைய கண்மேல் நோக்கி இருந்தது. அவருடைய தாடி வெள்ளை நிறத்தில் இருந்தது என்றும் சுவாமி எழுதுகிறார். குணரத்ன அவருடைய உடலை தொட்ட போது அது இன்னும் சூடாக இருந்தது. அவருடைய நெற்றியை தவிர வேறெங்கும் துப்பாக்கி குண்டுகள் காயமில்லை. பிரபாகரன் இப்போது கூட இராணுவ உடையில் தான் இருந்தார். அவருடைய பாக்கெட்டில் தேடிய போது 001 என்னும் வரிசை எண்ணோடு விடுதலை புலிகளுடைய அடையாள அட்டை கண்டறியப்பட்டது. மீண்டும் சொல்கிறேன், 001 என்ற அடையாள அட்டை அவருடைய பாக்கெட்டில் இருந்தது. அந்த அடையாள அட்டையில் ஜனவரி 1, 2007 என்று வழங்கப்பட்டது. இது தவிர நீரிழிவு மருந்துகள் சிலவும் கண்டறியப்பட்டன. சிங்கப்பூரிலிருந்து வாங்கப்பட்ட திராட்சை மனத்தோடு கூடிய லோஷனும் ஹேண்ட் லோஷன் இருந்தது. அவரின் தலையில் இருந்த காயம் நீள துணியால் மூடப்பட்டிருந்தது. ஒரு இறுக்கமான செய்திதான். தமிழீழத்தை விரும்பிய தமிழர்களுக்கு இது கடும் சிக்கலாகத்தான் இருக்கும். இது பிபிசியின் அந்த செய்தியினுடைய தமிழாக்கம் தான். கர்னல் பெய்ஸ் எழுதுகையில 12.7 mm தோட்டாவால் பிரபாகரன் கொண்டதாக இராணுவ அதிகாரி ஒருவர் தன்னிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இலங்கை இராணுவத்தின் தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா பிரபாகரின் இராணுவ உடையை கலட்டுமாறு உத்தரவிட்டார். இறந்தபோதும் அவன் அவ்வளவு மிடுக்காக இருந்தான். இறந்தபோது இவர்களை அச்சுறுத்தினான். ஆகவேதான் அவன் பயந்தான். இந்த இராணுவ உடையை கலட்டுங்கன்னு சொன்னான். இலங்கை படையினரை தவிர இராணுவ உடையை யாருக்கும் உரிமை இல்லை என்பது அவனின் வாதமாக இருந்தது. நாராயண சுவாமியின் கடைசியிலே பிரபாகர் உடலை அடையாளம் காண கர்னல் கருணா மற்றும் தயா மாஸ்டர் என்ற துரோகிகள் தான் என்று எழுதுகிறார்கள். இவர்கள் இருவரும் விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவர்களை அனுப்புவதாக பொன்சேகா குணரத்னவிடம் தெரிவித்தார். இவர்கள் தான் அதை அடையாளத்தை உறுதிப்படுத்தினர். இருவரும் இராணுவ விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டு அந்த உயிரற்ற உடலை நேரடியாக பார்க்க தைரியம் பெற்ற கோழைகளாக அந்த உயிரற்ற உடலை அடையாளம் காண அவர்கள் ஒரு நொடி கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்தான் பிரபாகரன் சொல்லிவிட்டார். பிரபாகரன் மரணத்தால் தமிழீழத்துக்கான ஆயுத போராட்டமும் இலங்கையில் பல தசாப்தங்களாக நீடித்த உள்நாட்டு போரும் தற்காலிகமாகத்தான் முடிவுக்கு வந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த செய்தியில அவர்கள் கொடுத்ததை நாம் அப்படியே வாசிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கும் அவரது விசுவாசிகள் தமிழ்நாட்டிலும் கனடாவிலும் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இத்தாலியிலும் இங்கிலாந்திலும் உயிரோடு இருக்கிறான். என்றாவது ஒரு நாள் அவன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மைதான். ஒரு போராளியின் விதைகள் அது பதர்களாக போவதில்லை. அதில் ஈரம் இருந்து கொண்டுதான் இருக்கும். லட்சக்கணக்கான பிரபாகரன்கள் உருவாவார்கள். அந்த நாளில் நந்திக்கரையில் சேரும் சகதியிலும் நெற்றியில் குண்டடிப்பட்டு
விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதைகள் பல நூறாக வரலாம், பதர்களாக வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவன் கோழையாக மரணிக்கவில்லை. எடுத்த கொள்கைகளையும் அவன் கைவிட தயாராக இல்லை. எதற்காக போரிட்டான், எதை விதிர்த்தான்? அந்த பசுமை ஈரம் இருக்கும் வரை இது இலங்கைக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் ஒரு ஆபத்தான செய்தி என்பதுதான் போராளிகளின் வரலாற்றில் இன்றும் மேதகு மேதகு என்று எவ்வாறு அவர்கள் அழைப்பார்களோ அப்படியே நாமும் அழைத்து பிரபாகரனுடைய மரண செய்தியின் உறுதிப்பாட்டை நாம் வெளியிடுகிறோம். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.